தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் 4ஆம் பாகம் பெரிய புராணத்திற்கு விளக்க உரை தருகிறார் சிவசண்முகம் அவர்கள். என்ன ஒரு சிவப்பற்று, தமிழ் பற்று! அற்புதமாக ஒரு பாடலுக்கே அத்தனை விளக்கம் தந்திருக்கிறார். என்னை போன்ற ஞான சூனியங்களுக்கே இவ்வளவு பற்று வருகிறது இந்த பெரிய புராணத்தில் மீது என்றால், தொன்று தொட்டே இந்த பெரிய புராணம் எத்தனை மனிதர்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறது. இதை ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இதை படைத்திருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அதன் வழியே வாழலாம். அவர் பேசுவதை உன்னிப்பாக கவனியுங்கள். எவ்வளவு பெருமை! தமிழுக்கே பெருமை, சிவனுக்கு பெருமை. நாம் எத்தனையோ வீடியோக்களை ஏதோ எண்ணத்தோடு பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். நமது பண்பாடும் கலாச்சாரம் தலைத்தோங்கும். அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு 3 நாள் சேக்கலார் என்ற தலைப்பில் ஐயா செஞ்ச அந்த உரை தான். இப்படி பெரிய புராணத்துக்கு ஒரு உரை செய்யணும்னு ஐயா ஒரு பெரிய எண்ணம் வந்து அதாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே பெரிய புராணம் மேலே அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்ததுன்னு எழுதுகிறாங்க ஐயா. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெரிய புராணம் மேலே ஒரு தாக்கம், தன்னுடைய ஆசிரியர் சிற்றம்பலங்களை சொன்னது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1898 அந்த காலத்தில் இருந்தே அவர்களுக்கு அதில் ரொம்ப நாட்டம் இருந்ததும், கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் திருச்சிற்றம்பலம் பிள்ளைட்டு அதை பாடமாக படித்து, அப்புறம் சிற்றம்பலனுடைய காலம் அவங்க காலமானதுக்கப்புறம் ஒரு 12 ஆண்டுகள் நடுவில் எனக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு ஐயா எழுதுகிறாங்க. ஒரு 12 காலம் முதல்ல படித்தாங்க. ஒரு 12 நாள் ஒரு பிரேக்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னை பேசுகிறதுக்குன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் கூட நான் போய் பேசுகிறத விட பெரியவர்கள் பேசுகிறத கேட்குறதுல எனக்கு நாட்டம் அதிகம் இருந்ததுன்னு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கயப்பாக்கம் சதாசிவ ரெட்டியாருடைய அந்த ஒரு அதில் தான் அவங்க ஐயா ஏடு படிப்பாங்கன்னா அவர் உரை அதை படிச்சுட்டு அவர் சொல்லும் பொழுதே நிறைய அதை குறிப்பு எடுத்துக்கிடுவாங்களாம். அந்த குறிப்பெல்லாம் பின்னாடி உரையிலேயே சில இடங்களில் படிக்கும்போது தெரியும், இது கயப்பாக்கம் சதா செட்டியாருடைய கருத்து அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஐயா. அந்த அப்போ உள்ள குறிப்பை அந்த உரையில் எழுதுகிறாங்க. அதனால் அது மாதிரி நம்ம சுவாமி என்ன பண்ணாங்க, இது ஏடு பிடிக்கிற மாதிரி இதை யாராவது முதல்ல பாடி அப்புறம் நீங்கள் பொருள் சொல்ல மாதிரி இருக்கட்டுமே என்று தான் உடனடியாக நம்முடைய போற்றுதலுக்குரிய உமானந்தினியை நாங்கள் உடுமலைப்பேட்டை போய் கூப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு உலகினாமுனன்று ஓதற்கரியவன் நிலகுலாவிய நீர்வடிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அதனால் இந்த நிகழ்வுகள் இப்படி தான் தொடரும். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் இந்த பாடலை பாட, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமாம் என்று ஆரம்பிக்கிறோம். முதல் பெரிய பெருமை உலகலாம் என்று சுவாமி அடியெடுத்து கொடுத்து பாட ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய பெருமை. வேறு எந்த ஒரு இதுலேயும் காப்பியங்களில் அப்படி ஒரு அமைப்பு இல்லை. உலகம் யாவையும் தமிழ வாக்களும்னு கம்மனுக்கு எடுத்து கொடுத்துலாம் வரல, அது அந்த மாதிரி குறிப்பு இல்லை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகலாம்னு சுவாமி எடுத்து கொடுத்தது. அதனாலேயும் என்னமோ உலகலாம்னு ஆரம்பித்த சேக்கலார் முடிக்கும் பொழுது கொண்டு உலகலாம்னு ஆரம்பித்தார். திருஞான சம்பந்தர் புராணத்தை திருநெல்வாயில் அறத்துறையில் வர்ற அந்த நிகழ்வு வரும்பொழுது அது நடுவில் உலகலாம்னு கொண்டு வச்சார். இன்னொரு குறிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 இடங்களில் உலகலாம்னு சேக்கலார் பயன்படுத்துகிறார். ஆனால் முதலும் முடிவும் நடுவும் அப்படி அமைஞ்சுது. திருவருள் அப்படி அமைஞ்சு அவங்க நினைச்சா பாடுறாங்க, அதெல்லாம் சுவாமி செய்கிறான். அதுபோக பார்த்திங்கன்னா மொத்தம் 12 இடங்களில் உலகலாம்னு சொல்ல சுவாமி உள்ளே பயன்படுத்துகிறார். குறிப்பு பெரியவங்க எழுதுனாங்க.
உலகலாம் உணர்ந்து, இந்த இடத்துல உலகம் என்பது ஆகு பெயரால் உயிரை உணர்த்திற்று என்று எழுதினார். அப்போ உலகலாம் உணர்ந்துன்னா இந்த உயிர்களெல்லாம் உணர்ந்து ஓதுதல் அதற்கு அறிந்தினார். ஏன்னா ஒரு நல்ல படித்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னாரு, படித்ததை முதல்ல உணரணும்னாரு. அதுக்கப்புறம் என்னன்னாரு, அதையே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் என்னன்னாரு, அதை 4 பேருக்கு சொல்ல தெரிய வேண்டும். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து, இதை வள்ளுவர் சொல்றார். முதல்ல ஓதணும், ஓதின பொருளை உணரணும், உணர்ந்ததை பிறருக்கு உரைக்கணும். 4வது ஒன்று சொன்னார், அதன்படி நாம் அடங்கணும்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிச்சுடலாம், படித்தது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அது 4 பேருக்கு சொல்கிற ஆட்கள் தான், அதையும் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் அப்படின்னா இல்லை, அதான் அப்படி இல்லை அப்படின்னா போட ஒன்ன மாதிரி முட்டா பேர் எவனும் கிடையாது திருவள்ளுவர். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் என்ன, முட்டாளே பெரிய முட்டாள் நீ தான் போடான்ட்ட. தானடங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, அங்கே தான் இருக்கு சிக்கலை. கற்க என்னும் பொழுதே வெறுமனே கற்கன்னா முதல்ல நம்ம எப்படி குழந்தைகளுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லிடணும், எதையாவது முதல்ல கற்க படிக்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு. மெய் நூல்களை கற்கன்னு. அதனால் அதான் சொல்கிறேன், மெய் நூல்களை. அதனால் படிக்க வேண்டியது அதுதான். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தரித்தல் பதிபரணே உமாவிசேச்சர் சிவபிராஸ்தம். ஆனால் ஒரு நூல் இருந்தால் சிறப்புடையதுன்னா என்ன, பதிவு சுபாசத்தை பேசணும், அதுதான் நூல்கிற சிறப்பு. அதனால் இங்கே உலகம் என்று சொல்லி இந்த உயிர்கள் எல்லாம் உணர்ந்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துங்கிறாரு, அது மாதிரி உணர்ந்து ஓதற்கு, உணர்ந்து பொருள், அந்த பொருளை உணர்வதும் கடினம், அந்த பொருள் இன்ன தன்மையன் என்று ஓதுவதும் கடினம். இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் யாரையும் ஒருத்தரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ நான் சுரேஷை பற்றி சொல்லுங்கன்னா நான் சொல்லலாம், ஆடலாம் இருக்கிறதுல இது அவர்கள் திருப்பூர், அவளை பற்றி ஒரு 4 வார்த்தை இப்போ என்னால் சொல்ல முடியும். உமானந்தனியை சொல்லுங்கன்னா ஒரு 10 வார்த்தை என்னால் சொல்ல முடியும். இவங்களே என்னால் முழுமையாக சொல்ல முடியாது போது சுவாமியை முழுமையாக முழுமையாக யாராலையும் சொல்ல முடியாதுன்றார். சொலற்கரிய சூழலால் இதுவும் தன்மையினர் அப்பர் சுவாமி. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை நிற்பதுவத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கடகமாமணி நிறத்தியம் கடவுளான் சொல்ற. சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்று சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை. சுவாமிய என்னன்னு யாரால சொல்ல முடியும்? நான் கூட வேடிக்கையா சொல்றது உண்டு. தோளில் கை போட்டு அலைஞ்சுது சுந்தரமூர்த்தி சாமிகள், எப்படி தான் சொல்லுவேன். அவ்வளோ ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்டு யார் சுவாமி, அவரை பற்றி சொல்லுங்களேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மான். க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருந்தா அதை பற்றி என்ன சொல்ல தெரியாதுன்னு. அப்புறம் வேறு யார் சார் சொல்ல முடியும்? பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. அவன் ஒரு கமா சரி அப்படின்னா அவனை பற்றி சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை, எளிவந்த பிரானைன்னு. இதைத்தான் மாணிக்கவாசகன் பண்ணார். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த சேக்கலா சுவாமி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்கிறாங்க, ஆனால் நீங்கள் திருப்பரந்தூரில் பார்த்தீங்க, குருந்தமடத்தில் உங்களுக்கு காட்சியெலாம் கொடுத்தார், கூட பேசிட்டுலாம் இருந்தீங்களா, ஆனால் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அப்படியே போய் செஞ்சவங்களை சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், தம்பி நீ பழம் பார்த்துருக்கல. ஆமாம் சார், அது மாதிரி இனிப்பான்னு வச்சுக்கேன் அப்படின்னாரு. இப்போ நான் வரும்பொழுது மாமலெல்லாம் பாக்கிட்டு இருந்தேன். ஓ அது மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது பழச்சுவையன. அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார், அமுதனார். அமுதம் அது தேவலோகத்தில் உள்ளதில் நான் பார்த்தது இல்லையே. அமுதன அரிதற்கு அரிதன. அரிதற்கு அரிது, உன்னாலலாம் அறிய முடியாதுப்பா, யாராலையும் முடியாது. அரிதற்கு அரிதன. சரி சாமி அப்போ விட்டுருங்க, முடியாதுன்னா விட்டுருங்க அப்படின்னா எளிதனார். விடவும் மாட்டேங்கிறாரு, எளிதன அப்போ பிடிச்சிடலாமான்னாரு. இது வரைக்கும் தேவர்களுக்கே கிடைக்கல, அமரரும் அறியார்.
அதுபல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். நான் மாணிக்கவாசகர்கிட்ட கேட்டேன், என்ன முடிவு, ஏதோ ஒன்று கரெக்டாக சொல்லுங்களேன் எங்களுக்கு. என்ன ஒரு வார்த்தைப்பட, இது அவன் திருவுரு. சித்தாந்த நூல் சொல்லிச்சு, இது அவனுடைய சிறப்பிலக்கணமாம். இதைத்தான் சேக்கலார் சுவாமிகள் முதல்ல பெருமானுடைய சிறப்பிலக்கணத்தை ஆரம்பிச்சார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்போ அந்த பொருளால் நமக்கு என்ன பலன் இருக்கும்? அந்த பொருளை ஓதவே முடியாது, உணரவே முடியாது. அது அவனுடைய தன்மை. சரி, இருக்கட்டும். அவர் சார் அங்கே இருப்பார் சார், ராஷ்டிரபதி பவனில் தான் இருப்பார், நீங்கள் பார்க்கவே முடியாது. சரி, இருந்துட்டு போட்டோம். அடுத்த கேள்வி, அவரால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அடுத்த வரையில் சொன்னார், நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அன்றைக்கு தக்க நாள் சாபிக்கப்பட்டு காலில் வந்து விழுந்த சந்திரனை தலைமையில தூக்கி வச்சோம் எங்கள் பெருமான். நீங்கள் காலில் விழுந்த ஒருத்தனை தலைமையில வச்சு இன்னை வரைக்கும் நம்ம அந்த சந்திரனை பேசிகிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டான். அவன் தக்கன் சாபம் விடலைன்னா கூட இந்த சந்திரனுக்கு இவ்வளோ பெருமை கிடச்சிருக்காது. அநேகமாக சாபம் வாங்கினது நல்லதாக போச்சு. நிலவு உலாவிய நீர் மலி வேணியான்னார். அவனுடைய சடையில் இவ்வளவு மேலே இருக்குன்னார். அதை உரையில் ஐயா எழுதுகிறாங்க, அருமையாக எழுதுகிறாங்க. உலவாமல் இருந்த சந்திரனை உலவுமாறு செய்தும், ஏன்னா சந்திரன் தக்கனுடைய சாபத்தில் அப்படி நின்று போச்சு, அதனால் அது திரும்ப உலவு மாதிரி விட்டோம் சுவாமி. அதனால் உலவுதல் தன்மை நிறுத்தப்பட்ட சந்திரனை உலவ விட்டதுவும் ஓடுகின்ற கங்கையை ஓடாமல் நிறுத்தியதுவும் அப்படின்னார் சுவாமியினுடைய தன்மை. எல்லாம் செய்யக்கூடியவன் அவன். அதனால் என்ன, கங்கையை உண்மையிலேயே விட்டுருந்தான் கீழன்னா நம்ம இங்கே உட்காந்து பேசுறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சொல்ல ஆர்ப்பரித்து வருகின்ற கங்கையை சுவாமி என்ன பண்ணானா, தலையில் அடக்கினானா, சடையில் அடக்கினான்னு திருவாசகம் சொல்லுது. வெள்ளந்தாள் விரி சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானேன். தண்டமணி தீசர் உரை எழுதினார். சடை மேலே சடையில் கங்கை அடக்கினான்னாலே அந்த சடை ரொம்ப பெருமைக்குரியது. தண்டமணி தீசர் சொல்கிறாரு, அந்த சடையில் ஒரு மயிர்காலில் கொண்டு அந்த கங்கையை அடக்கணும். அப்போ அவன் சடை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஏன் அடக்கினான்னாரு, அடக்கிட்டான். அப்போ பூலோகத்துக்கு தண்ணி வேணுமே, அதனால் 7 மணி நேரம் மேலே இருந்து எடுத்து 2 சொட்டு. அதுதான் இன்னைக்கு ரிஷிகேஷன் ஹரித்வாரில் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. கூட 4 சொட்டு தெளிஞ்சிருந்தான்னா சொல்லி முடிஞ்சிருக்கோம் இங்கே. அப்போ சுவாமியுடைய கருணை பாருங்க, வேணுங்கிறக்கா 2 சொட்டு கொடுத்தா எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கூட நிறுத்தினா. அப்பேற்பட்ட கங்கையை என்ன பண்ணான், தலையில் நிறுத்தினான். அப்போது உலவுதல் தன்மையை இழந்த சந்திரனை உலவச் செய்தும் ஓடுகின்ற கங்கையை நிறுத்தியும் 2 அவன் செய்த கருணை. அந்த கருணையினால எது தெரியுதுன்னா, இவ்வாறாக வழிபடுகின்றவர்களுக்கெல்லாம் உடனிருந்து இறங்கி உதவுவான் என்கின்ற அவனுடைய பொது இலக்கணம் பெறப்பட்டது. வடமொழியில் சொன்னால் சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம்னாரு. தமிழ் அருமையாக வார்த்தை வச்சாங்க, சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம். அப்போ சிறப்பு இலக்கணம் பிறரால் ஓதுவதற்கு அரிதாய் உயர்ந்து நிற்பது. மாணிக்கவாசகர் ஒரே வார்த்தை சொல்லுவார், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பார். ஒன்றும் நீ அல்லை, அது அவனுடைய சிறப்பிலக்கணம். அன்றி ஒன்றில் இன்றெனக்கருள் இருளடிந்தேன் உள்ளத்தெளி என்ற ஞாயிறு அதில் சொல்றார், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே, அது அவனுடைய. அப்போ முதல் வரியில சிறப்பிலக்கணம், 2வது வரியில பொருள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதின. பெருமானுடைய உருவ அமைப்பை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மரபும் கூட. என்னென்னா, நீங்கள் ஒரு காப்பியத்தை துவங்கும் பொழுது முதல்ல எப்படி ஆகணும், ஒரு மங்களகரமாக ஒளிப்பொருளில் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே கத்திக்கிட்டான் குத்திக்கிட்டான் செத்துட்டான்னு ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பம் எப்படி, இது முழுமையுமாவே அந்த மாதிரி சொல்ல பயன்படுத்தலையே, அப்புறம் இது எப்படி இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி கொண்டு பட்டார், சும்மா எங்களை மாதிரி குழந்தைகள் சொன்னோம் தக 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 ஜோலிக்கான் சார். அழகில் சோதி அப்படின்னா, அழகில் சோதினா ஒரு வரையறை, ஒரு வரம்புக்கு உட்பட்டு நிற்க முடியாத அளவிலே உள்ள ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. அவர் சொன்னாரே, கந்தர்கள் என்பால குமரகுருவர் சொல்வார். அவரே முருகப்பெருமான நேரடியாக பார்த்தவர். அதனால் இப்போ இந்த சன் டிவிக்காரன் போய் கேட்குறான், முருகப்பெருமானை பார்த்தீங்களா, ஆள் எப்படி இருந்தார், மைக்க கொண்டுனா. அது சொல்லுவார்,
அவனுடைய முருகப்பெருமான்கிட்ட இருந்த மந்திரகிரி பெருமான் அவர் ஒளி வெள்ளம். பொதுவாக ரொம்ப ஒளின்னு சொன்னால் சூரியனை தான் காட்டணும். அதனால் பார்த்தார், ஒரு 100 சூரியன் அவர் திருப்தி ஆகலை. ஒரு 1000 சூரியன், ஒரு கோடி சூரியன், 3 சேர்த்துட்டார். சோதி இளம்பருதி 100,000 கோடி போல் வளர்ந்தரும் தெய்வீக வடிவாயின. முருகப்பெருமானுடைய ஒளி வெள்ளம் எப்படி இருந்துதான், காலை எழுந்து வருகின்ற சூரியன் 100,000 கோடி சூரியன் ஒன்னா வந்தா எப்படி இருந்தது அப்படி இருந்தது அந்த தேஜஸ். தெளிவடிக்கிற தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசன்னா என்ன அர்த்தம்? தேசுன்னா ஒளின்னு அர்த்தம். தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து எந்த கோயில் முத்து திருப்பதியும். தேசா அப்படின்னா ஒளி பொருந்தியவன். அதாங்க சொன்னார், அலையில் சோதி. ரைட் சார், அது எங்கேயோ கைலாயத்தில் எங்கேயோ ரொம்ப சோதி ஒடிவா இருக்கும், அதெல்லாம் சரி. நாங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கேயோ இருக்கிற பொருளை பேசுகிறீங்கன்னாரு. என்ன அப்படி கேட்டீங்க? சிதம்பரத்தில் ஆடுதான், அம்பலத்தாடுவான்னு. எங்கேயோ இருக்கிற பொருளை நான் சொல்லலை, அது அவனுடைய பெருமை. நமக்கு அருள் இருக்கா என்ன பண்ணுறான்னாரு, சிதம்பரத்தில் அங்கே வந்துருக்கான்னாரு. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீச்சி வையும் செலவோ விளையாடியே விடமீதும் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். தேசன் ஒளி பொருந்தன் எங்கே இருக்கான? சிவலோகன். நாங்கள் எங்கே சார் போயிருக்கோம்? நாங்கள் ஈரோடுக்கு திருப்பூருக்கு வடக்கு போனதில்லை. நாங்கள்லாம் நாங்கள் எங்கே போய் அது என்னமோ சிவலோகம் கூகுளில் தேடினா கூட அது காமிக்க மாட்டேங்குது சிவலோகத்தை. அது எங்கே இருக்கான்னாரு. ஆனால் எங்கே இருக்கான்னாரு, தில்லை சிற்றம்பலம். சிவலோகத்துக்காரன் தான் நமக்கா இங்கே அட்ரஸ் வச்சிருக்காங்க. தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலூர் என்பாவர். நாம் எல்லாம் அவனுக்கு அன்பர்கள். இதை வலியுறுத்துறது இந்த பெரிய புராணமே. பெருமான் இங்கே இருக்கிற கூட்டத்தை நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒருத்தரையாக சொல்ல வேணாம். உமானந்தினி அவர்களே, அவருடைய அம்மா அவர்களே, உஷாக்கா அவர்களே சொல்ல வேண்டாம். சுவாமிக்கு அன்பர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெரிய புராண வாக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அதான் பெரிய புராணம் தர்ற உண்மை. ஆனால் என்ன சொன்னார், அப்படி இருக்கிற பெருமான் நம்மீது உண்ட அன்பினாலே தில்லை சிற்றம்பலத்தவர்களாம் அழகில் சோதி என் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி. மலர் சிலம்படினா மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சிலம்புன்னு அடின்னு பல பேர் கொள்ளினாங்க. சிகேசை அங்கே தான் நிற்கிறாப்புல. அடியவர்களுடைய மனம் என்கின்ற மலர் சார்ந்த திருவடின்னு எழுதினார். அந்த திருவடியை மலர் சிலம்படிக்கு என்ன சொன்னார், அந்த மலர் என்பது அடியவர்களுடைய மனம்னு பொருள் எழுதினார். அது அதனால மலர் சிலம்படி. அடுத்த சொன்னார் வாழ்த்தி வணங்குவாம். இப்போ வாழ்த்தி அப்படின்னா வாழ்த்தின்னா ஒரு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி. பழமொழி சொல்லு ஆசி, அதுதான் வாழ்த்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னாரு, வணங்குவாம்னார். ரொம்ப நுட்பம். அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சார். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். 2 செய்தி இருக்கு. ஒரு மங்கள வாழ்த்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் இலக்கணம் சொல்லுது. மங்கள வாழ்த்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வாழ்த்துதலும் வணங்குதலும் பொருள் இயல்பு உரைத்தலும், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும்னு. ஒரு வாழ்த்துன்னு சொன்னால் மங்கள வாழ்த்துனா அது வாழ்த்துதலாக இருக்கணும். பல்லாண்டு பல் கூறுதுமே, இது வாழ்த்து. உன்னுடைய திருவடி வணங்குகிறேன் வணக்கம். அல்லது பொருள் இயல்பு பின்னாடி என்ன சொல்ல போகிறோமோ அதனுடைய பொருளை எல்லாம் தொகுத்து முன்னாடி சொல்கிறது. இது மங்கள வாழ்த்தினுடைய இலக்கணம். சுவாமி பாஷ்யத்தில் சொல்கிறார், கல்லார் நிழல் மலைவில்லாருடைய பொல்லார் நிமல நல்லார் முனை என்ற மங்கள வாழ்த்து. இது வாழ்த்துதல் இல்லாமல் இது பொருள் இயல்பு உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பொருள் இயல்பு உரைத்தல் எழுதுகிறார். அப்போ இது மங்கள வாழ்த்து இந்த 3ல் ஒன்றா இருக்க வேண்டும். அது இலக்கணம். சிகேசையா சொல்கிறாப்புல இது 3மாய் இருக்கிற மங்கள வாழ்த்துன்னு எழுதுகிறார். வாழ்த்தியும் வணங்கியும் பொருள் இயல்பு உரைத்தல் எப்படி இங்கே வருதுன்னாரு, எடுக்கும் மாக்கதைன்னு பொருள் அடுத்தால விளக்குறாருன்னு. அப்போ பெரிய புராணம்ங்கிற நூல் எப்படி அமைந்திருக்கு மங்கள நூலான்னா, இறைவனை நோக்கி வாழ்த்துகின்ற நூலாகவும் இறைவனை நோக்கி நாம் வணங்குகின்ற அமைப்பாகவும் பின்னால் சொல்லக்கூடிய பொருள் இயல்பு அடியாருடைய வரலாறு அதுதான் எடுக்கும் வாக்கதை இந்த மொழி செய்யுளாய் பின்னாடி வந்து. ஆனால் என்ன பண்ணாரு, இது வாழ்த்து
வணக்கம், பொருளியல்பு மூன்றும் கொண்ட நூல் அப்படின்னு சி.கே.எஸ். ஐயா சொன்ன போய் தான் நமக்கு தெரியுது எழுதினார். அதில் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இத புராணங்களை பிற சமய நூல்களை மறுக்கணும் சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இந்த நூலுடைய சிறப்பை சொல்லணும். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் அன்னவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் கம்பராமாயணம். அது மட்டும் நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். என்ன பள்ளிக்கூடத்தில் அது சொல்லி கொடுக்குறோம் மனப்பாடப்பாட்டு. இது வர மாட்டேங்க, இருக்கட்டும். இப்போ சரண் நாங்களே அப்படின்னு நீங்கள் பொருள் கொண்டீங்கன்னா என்ன சிக்கல் வரும்னா, சரண் நாங்களே அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நீங்களாம் சரண் ஆகக்கூடாதா? சரி, ஆங்களை வந்து பிரிங்க, சரண் ஆங்களேன்னு அப்படி கொண்டு போங்க. ஆங்களேன்னா உங்களைன்னு ஆயிடும். நீங்கள் சரண் ஆகுங்கள் அப்படின்னா அப்போ நீங்களாம் எப்படி ஆயிட்டு பெரியாளா? எப்படி சொன்னாலும் சிக்கல். சரண் நாங்களேன்னு சொல்லிட்டா அப்போ நாங்கள்லாம் சரணாகிற ஆள், அப்போ நீங்கள்லாம் என்னமோ எங்களோட கிளன்னு பேசுகிற மாதிரி ஆகிடும். சரண் ஆகுங்கள்னு அவங்கள சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்களாம் என்ன ஆனீங்களா ஆக மாட்டீங்களா? என்ன அர்த்தம்? கேள்விக்குறியாக வந்து நின்றுடும். சிக்கலே வைக்கல. வணங்குக இல்லை, வணங்குவோம் இல்லை, வணங்குவோம். என்ன சார் ஜனநாயகத்துக்கு முதல் இடம் கொடுத்து சொன்னது எங்கள் சேக்கலார் சொன்னார். அதனால் என்ன பண்ணார் பாருங்க, வாழ்த்தி வணங்குக அப்படின்னு நான் சொன்னால் உமானந்தர் இப்போ நீங்கள் மட்டும் வணங்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பேன். வாழ்த்தி வணங்குவேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் மட்டும் அப்படின்னு ஆயிரும். நீங்களும் வாங்க, நானும் வரேன், முடிஞ்ச உடனே டிஃபன் சாப்பிட போகலாம். அது மாதிரி வாழ்த்தி வணங்குவோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதி என் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்துறோம். ஏன்னா சுவாமியை பல்லாண்டு சொல்லி வாழ்த்துறோம். என்றைக்கு இந்த உயிர்கள் ஈடேறுவதற்கு ஒரே பொருள் சுவாமியை திருவருள். அதனால் அவனை வாழ்த்தி நாம் என்றென்றும் அவனுக்கு மீளா அடிமை உண்மைக்கு ஆளாய் ஆனால் அவனை வணங்குகிறோம். அதுதான் முதல் பாடலுடைய செய்தியா. இன்றைய கால நிலையிலே இன்றைக்கு இதுகாரும் பெரிய புராண நூல் சிறப்பையும் பெரிய புராண நூல் ஆசிரியருடைய தன்மையும் பெரிய புராணத்திற்கு உரை செய்த சி.கே.எஸ். ஐயா பெருந்தகையினுடைய ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. அடியன் மரபு கருதி அதையும் தொட்டு சொன்ன அந்த ஒரு அமைப்பிலும் சுவாமிகளுடைய உத்தரவில் இன்றைக்கு முதல் பாடலையும் நாம் அந்த அமைந்த சூழல் வரலாறு தொகையாகவும் வகையாகவும் விரிவாகவும் வந்த அந்த அமைப்பையும் சொல்லி முதல் பாடலுக்கு சுவாமிகள் செய்த அந்த அமைப்பே அவனுடைய சிறப்பு இலக்கணம் முதல் வரியிலும் அவனுடைய பொது இலக்கணம் இரண்டாவது வரியிலும் ஆடுகின்ற தன்மை அழகிலா சோதி உடையவன் அம்பலத்தில் ஆடுகின்ற உயிர் மீது கொண்ட கருணையினால் செய்கின்ற அந்த தன்மையையும் அந்த கருணையை நினைந்து போற்றி அன்போடு அவனை வாழ்த்தி வணங்குதல் என்பதால் அடியார்தன் கடமை என்பதை உணர்த்துகின்ற முதல் பாடலை இந்த அளவிலே இன்றைக்கு திருவருளும் குருவருளும் வழிமுணர்த்திய அளவிலே அதற்கு நன்றி சொல்லி சுவாமிகளுடைய திருவடிகளை மீண்டும் மனமொழி மேகலாலே நீன நினைந்து போற்றி வணங்கி கலந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருடைய திருவிழலுக்கும் எனது அன்பையும் நன்றி சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். சுவாமிகளுடைய உத்தரவின் வண்ணம் அடுத்த மாதம் ஆங்கில மாதத்தினுடைய கடைசி திங்கள் இதே வேளையிலே உமானந்தினி அவர்கள் பாட அடியேன் பொருள் சொல்ல அமைப்போம் என்று சொல்லி எல்லோருடைய திருவிழை வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த மரபில் என்ன சிறப்பு இருக்க வேண்டும் என்றால் என்ன தெரியும் சொல்லிட்டீங்கன்னா என்ன சிறப்பு இருக்க வேண்டும் என்றால் மூல நூலை செய்தவர் உரையாசிரியர் விரிவாசிரியர் இந்த மூன்று பேரும் நேர்கோட்டில் நின்றால்தான் அது உரிய இடத்துக்கு போய் சேரும். நாம் நம்ம சாமிகளால் பேறு பெற்றிருக்கிறோம் ஐயாவுடைய உரைக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்று, காலத்திற்கு தக்கவாறு அந்த உரைக்கு சில சுவையான செய்திகளை கூட்டியும் சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ற ட்ரையே சொல்லக்கூடாது. நல்லா அவங்கள போலவே நல்லா அழகா நம்ம சுவைக்கிற மாதிரி நிறைய ஐயா நல்லா அழகா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சாமியினுடைய அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது.
திரும்ப சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து வழிபடுவோம். இந்த பெரிய புராணம் கடைசி பாடல் வரையில் மிக சிறப்பாக இருந்து நிறைவடைய வேண்டும். அதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த வகுப்பு 16 தொடங்கி 25 அடுத்த வகுப்புன்னா நான் சொல்றது அடுத்த பெரிய புராண வகுப்பு இல்லை, அதுக்கு இடையிலேயே ஒரு வகுப்பு. அது நம்ம சாமியினுடைய ஆசை. இதெல்லாம் பண்ணியாச்சு. கோடை காலம் வருது, என்ன செய்கிறது? எல்லாரும் கொஞ்சம் ஓய்வாக இருப்போம். வெயில் தாக்கம் அதிகம், மழை வேண்டும், எல்லாம் என்ன செய்யறதுன்னு ஒரு சிந்தனை பண்ணிட்டு சாமி என்ன பண்ணாங்க, அடிப்படை செய்திகள், நம்ம சமயம் பற்றிய அடிப்படை செய்திகள், அதனுடைய நுட்பங்களை எல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த நல்ல சிந்தனையோடு ஒரு வகுப்பு, சைவ சித்தாந்த சாத்திர திருமுறைகளை பற்றிய ஒரு விரிவான வகுப்பொன்று நம்முடைய திருமணத்திலே வருகிற மே திங்கள் 16ஆம் நாள் தொடங்குகிறது. அது ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசை 25ஆம் தேதி 10 நாள் வகுப்பு. அந்த வகுப்பு இங்கேயே நடைபெறும். ஒரு 60 பேர், இதுவரை 70 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கேயே இருந்து கேட்பதாக இருந்தாலும் மகிழ்ச்சி, அல்லது வீட்டில் தங்கிவிட்டு இங்கே வந்து கேட்டுவிட்டு போவதாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடு உண்டு. அந்த வகுப்பை நெறியாளராக இருந்து நடத்தக்கூடியவர் நம்ம ஐயா. அதில் என்ன சிறப்புன்னா, என்ன ஆழம், நல்ல சுவையாக சொல்லக்கூடிய ஆழம் நம்ம எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. அந்த சைவ பாட வகுப்பில் நாம் எல்லோரும் வாய்ப்பிருப்பவர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இருப்பிடம், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். அதனால் எல்லோரும் அவசியம் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு அடுத்த பெரிய வகுப்பு அந்த 10 நாள் வாய்ப்பிருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இப்போ காலம் போகிற வேகத்தில் நான் சொன்ன மாதிரி சின்னாள் பல்பினி சிற்றறிவு. அதனால் ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. ஐயா இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் வந்து நம்ம எல்லாம் வழிநடத்த இருக்கின்றார்கள் என்கிற செய்தியை சொல்லி அடுத்த 27/5 மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை 25 வகுப்பு நிறைவடைந்து ஒரு நாள் தள்ளி அடுத்த நாள் 27ஆம் தேதி நம்முடைய பெரிய புராண வகுப்பு இதே நேரம் இங்கேயே நடைபெறும். 25ஆம் தேதி ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசை. அதே போல வருகின்ற 2ஆம் தேதி 3ஆம் தேதி நாவுக்கரசு பெருமானுடைய குருபூசை. அதுவும் இங்கே ஐக்கிய கட்சியோடு நடைபெறும். அப்பர் சுவாமிகள் இறைவனுடைய திருவடிக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான காட்சி இங்கே நம்ம திருமணத்தில் குருபூசை என்று நடைபெறும். அன்றைக்கும் ஐயாவுடைய உரை உண்டு. இப்போ என்னென்னா, ஐயா வந்து நம்ம தென்சேரி திருமணத்தினுடைய ஆதீன புலவர், தென்சேரி ஆதீனத்தினுடைய ஆதீன புலவராக ஐயா அவர்கள் திருவருளால் அமைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற அந்த மகிழ்ச்சியை சொல்லி, ஏன்னா வகுப்புக்கு நன்றி சொல்கிறது மரபில்லை, அது முடிக்க வேண்டிய ஒன்றல்ல, மகிழ்ச்சியை சொல்லி ஒரே ஒரு நன்றி நம்ம சாமிக்கு சொல்லணும். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மகா சன்னிதானங்களுடைய திருவடிக்கும் இறைவனுடைய திருவடிக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வணக்கங்களையும் நன்றியை முடித்தாக்கி இந்த அளவில் இந்த வகுப்பு நிறைவடைகின்றது. உமானந்தினியினுடைய வாழ்த்தோடு இந்த வகுப்பு நிறைவடையும். எல்லோருக்கும் இரவு சிற்றுண்டியும் தயாராக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இரவு சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்படும். அதனால் எல்லோரும் இருந்து உண்டு மகிழ்ந்து உணர்ந்து செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்து வான்முகில் பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் குன்முறையரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் பூங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதியே விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதியே விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.